ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து சக்கையாக காசை பார்க்கும் நடிகை. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்கள் அப்படின்னு சொல்லி நான் தனியாக போட்டு காசை பார்க்கலான்னு பார்த்தா, அதுலேயே வந்து லீக் ஆக்கி விட்டுறீங்களே, இப்படி லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க நடிகை. ஸோ யார் இந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நடிகையை பற்றி சொல்லணும்னா, சினிமாவில் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து டிவி தொடர் ஒன்றில் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய அளவிலான ஃபேம் கிடைச்சிது, வாய்ப்புகளும் வந்து கிடைச்சிது. ஸோ இதை பிடிச்சிட்டு நம்ம சினிமாவில் பெரிய ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பினாரு. ஆனால் நடிகை எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காததால நடிகையை வந்து பொறுமை இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி பொறுமை இழந்துட்டாங்க. தன்னுடைய கவனத்தை வந்து ஆன்மீகத்தில் வந்து திருப்பி விட்டார். ஸோ சிவமயம் சிவமயம் சொல்லி திருப்பி விட்டார். ஆனால் தற்போது அதில் இருந்து எல்லாம் வெளியே வந்து நடிகை வந்து போடக்கூடிய ஆட்டம் இருக்கே எப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இலசுகளை வந்து தலையை சுற்ற வைக்கக்கூடிய அளவுக்கு ஓவர் ஆட்டம் போடுகிறார் நடிகை. அதாவது நடிகை நடிக்கும் போதே வந்து நோ கிளாமர், ஸ்ட்ரிக்ட்லி நோ கிளாமர், நோ இடைய அழகு, எதுவுமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு முடிவெடுத்த ஒரு நடிகை. அப்படிப்பட்ட நடிகை தற்போது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, எப்பா எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து சில பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஸோ ஒரு பக்கம் இப்படி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்கள், ஃபோட்டோஸ்கள் மிகவும் வந்து அடல்ட்ரி கண்டென்ட்டாக வந்து பகிர்ந்து மாதங்கள் வந்து 10, 12 லட்சம் மாதம் மட்டுமே வந்து சம்பாதிக்கிறாரு. சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டோடைய வியூவர்ஸ் ஏறிட்டே போகிறாங்க. 100, 200லேருந்து இப்போ 2000, 3000த்துக்கு ஏறிட்டே போகுது. அந்த அளவுக்கு அந்த கண்டென்ட் வர்த்தி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து சம்பாதிக்கிறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் வந்து பல பிரபலங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்து காசை போட்டுடலாம், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து உருவி போட்டு காசை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் மூலமாக காசை சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. வீடியோக்களும் வந்து பற்பல வீடியோக்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து போலீஸோடைய வலைவீச்சுக்கு தேடி ஆளாகி கைது செய்து விசாரணைக்கு வரக்கூடிய நிலையிலலாம் வந்து மேட்ரு நடந்திருக்குது. ஸோ இது வந்து உண்மை. ஸோ எல்லாருமே வந்து காசு பார்க்குறா அப்படின்ற விஷயம் இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. சில பேருக்கு மட்டும் தான் அப்படி வருது. பல பேர் வந்து போலீஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டுறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த நடிகை வந்து ஷேர் செய்யக்கூடிய பலான வீடியோக்கள், ஃபோட்டோஸ்கள் நாளுக்கு நாள் மவுஸ் ஏறிட்டே போகிறது. தொடக்கத்தில் தன்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தொகையை வந்து ரொம்ப குறைச்சி தான் வச்சுருந்தார். ஏன்னா அதில் பெருசாக போடுறதில்ல. ஆனால் நாளாக நாளாக மவுஸு கூடவே பணத்தையும் கூட்டிட்டாரு. ஸோ நான் சொன்னேன்ல, முதல்ல ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு கொஞ்ச நாள் சுற்றிட்டு இருந்தாருன்னு சொல்லி, இப்படி முழுசாக கவர் பண்ணியிருக்கிறது தான் இப்போ வந்து ஓப்பனாக பிக்கினி போட்டுட்டு காட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம நடிகை. ஸோ இப்படி பணத்துக்காக இறங்கிட்டாரு அப்படின்ற பேச்சுக்களும் இருக்குது. ஆனால் அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு இல்லையா? ஸோ இதனால் வந்து நடிகை ஒரு மாதத்துக்கு அசால்ட்டாக சில லட்சங்களை வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக சம்பாதிக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடியல இவருடைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோக்கள், ஃபோட்டோஸ்கள் தற்போது இணையத்தில் கசிஞ்சிருச்சு. ஸோ ஒரு லாகின் மூலமாக பே பண்ணி வாங்குறாங்க. அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ இன்ஸ்டாகிராமில் லீக்டு கண்டென்ட்டாக வந்து போட்டு அவங்க தனியாக வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணாதீங்க, லீக் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ஆனால் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. இப்படி தனியாக எக்ஸ்க்ளூசிவாக போட்டு 2 hours ago அதனால Mahashivratri. வந்துலாம் சம்பாதிச்சலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நடிகை இப்படி அசால்ட்டாக லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்காராம். யார் அந்த நடிகை? ஐயர் மாமி நடிகை யார் அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்மளுடைய ஃபேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ யாருன்றது தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பற்றி, இந்த நடிகையை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். நாமளும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். ஸ்டோரிஸ், ஃபேண்டசி ஸ்டோரிஸ் நடிகைகள் பற்றி. ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.